ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்களும் மாத பலன், அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கோம். விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது 17/11/2025 15/12/2025 வரலும் உண்டான நாட்கள். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாகப்பட்டது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றில் கண்டம்பாங்க. இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணியில் கண்டம் இருக்குது அப்படிம்பாங்க. அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகக்கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம். அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் மழை, பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தியாளர், அதனால் ஆண் சனி கும்ப சனி ஆட்சி பெற்ற சனி ஆகுது. அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பெற்று போயிருக்கு. அதனால் சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது. பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் 17ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேயானால் செவ்வாயினுடைய மாறுதல்கள் வரலும், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 6/12/2025 வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். மழையினால் இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பனி, அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதாவது க்ளவுட் பஸ்ட்னு சொல்லக்கூடியது. அதை தவிர தண்ணீர் வழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும். தொழிலாளர்கள் புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம், புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய, அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும். ஏன்னா குருவும் வக்கர நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறு சிறு உடல் உபாதைகள், கோளாறுகள் வரும். ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும், அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ரொம்ப ஜாகிரதையாக ரியல் எஸ்டேட் வச்சுருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து போகிறது ரொம்பவுமே நல்லது. இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது, அதே போல் என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்குது, என்னென்ன நாட்களில் புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போமா? அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியிலேயே ராசிநாதனான செவ்வாய் பகவான் இருக்கார். கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரம சனியினால் அவதிப்பட்டு இருந்தீங்க. ஒரு 138 நாள் ரிலாக்ஸாக இருந்தீங்க. ஏன் அப்படின்னாக்க சனி பகவான் வக்ரத்தில் இருந்தார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கூட ராகுவும் இருந்தார். இப்போ மாதம் பிறக்கும் போதே அவர் வக்ரத்தை விட்டு தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். ஏற்கனவே ஒரு சனி பகவான் இருக்கார், கூட ராகு பகவானும் இருக்கார். ராகு கேதுகளுக்கு தனி வீடு கிடையாது. எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியது. அப்போ 2 சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர உங்களுடைய ராசிநாதனுடைய விசேஷ பார்வை 4ஆம் பார்வையாக வேற சனி பகவானையும் பார்க்குது, ராகு பகவானையும் பார்க்குறார். அப்போ உடல் நலத்தில் தொந்தரவு அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயார் உடல் நலத்தில் தொந்தரவு அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு பாசிட்டிவாக சொல்லுங்கள். சொல்லிடுவோம். குருவானவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னாக்க ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். கூட இத்தனை நாள் அதிசாரம் வாங்கினவர் அவரும் வக்ரமாய் போயிட்டாரு. ஆனாலும் குருவுடைய பார்வைக்கு பலம் உண்டா? குருவுடைய பார்வைக்கு பலம் உண்டு. அப்படியேற்பட்ட பிரகஸ்பதியான குரு பகவான் கர்க்கடகத்தில் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்போ அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு.
ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று உண்டுன்னா தீர்வு அப்படின்றது ஒன்று உண்டு. அப்போ அந்த குருவினுடைய கடைக்கண் பார்வை பெறதுனால விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனையும் கொடுப்பாரு, பிரச்சனைக்கு தீர்வும் கொடுப்பாரு. அப்போ இந்த ஒரு மாதம் பொறுத்தளவுக்கு 17/11/2025 15/12/2025 வரலாம் பிரச்சனையும் உண்டு, தீர்வும் உண்டு. சரி, இதில் செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவார், அடுத்தது புத பகவானும் சுக்கிர பகவானும் இந்த விருச்சிக ராசிக்கு என்னென்ன பண்ணுவார் அப்படின்றத நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது உங்களுடைய ராசி, அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் பார்க்கும்பொழுது விருச்சிக ராசியிலேயே ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த காலகட்டத்தில் ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு ஒரு வழக்கு மொழி இருக்குது ஜோதிடத்தில். அதனால் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் உண்டு, திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான், ஆனால் வக்கரகதியில் இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச அந்த ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் கிடைக்காம போகலாம். இருந்தாலும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். அதோடு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான், சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் மறைவு கிடையாதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அவருடைய காரகத்துவத்தை நல்லபடியாக ஏற்று செய்யக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் சுப செலவுகளை கொடுப்பார். 11ஆம் அதிபதியும் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் லாபங்களும் வரும், லாபங்கள் மூலியமாக அதிகமாக செலவுகள் வரும், செலவுகள் மூலியமாக சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியும் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால ஒரு அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்களில் ட்ராவல் பண்ணுறவா ஜாகிரதையாக போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனி சுவர்கள் பார்வையில் அற்று இருக்கிறார், 4ஆம் இடத்துல போய் இருக்கார். உங்களுடைய சுகங்களை சிறிதளவு கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் சனி பார்வையும் மேலே இருக்குது. பொறுமையாக ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இல்லைன்னா அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். இருந்தாலும் அரசாங்கம் சம்பந்தமாக கிளியரன்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்து வாங்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் இந்த சில முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் எந்தெந்த நாட்கள் வருது, அதை தவிர இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் சரியில்லை அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 5/12/2025, 6/12/2025 மற்றும் 7/12/2025 இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்தது. சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள், கார்த்திகை மாதத்தில் கிடைக்க வேண்டியதால் தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காம குறைவாக இருந்துச்சுன்னாக்க நாம் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் பழனிமலையில் உள்ள முருகனை சரணாகதி அடையணும். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க பழனிமலை முருகனுக்கு செஞ்ச புலிப்பாணியும் போகரும் அங்கே தான் சமாதி நிலை அடைஞ்சிருக்கிறாங்க. போகர் சித்தர் சமாதி நிலை அடைஞ்சவங்க. அந்த நவபாசனத்தினால் ஆன முருகனை செஞ்சவங்க பக்கத்திலேயே சமாதியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரையும் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, எனக்கு அவ்வளோ தூரம் பழனிமலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது சாமி, வேறு ஏதாவது எளிதான பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த 17/11/2025 15/12/2025 வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை அப்படின்றது காத்தால் 6 to 7 நீங்கள் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருக பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இதை தவிர காலையில் கந்த சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு வாங்க, மாலையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டுக்கிட்டு வாங்க. இது 2ம் பண்ணினாலே வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு விலகும். சரி, மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் கொடுக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்முடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க.
ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். இவ்வளவு நாள் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது, தற்பொழுது சற்று பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வக்ரகதியில் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். அது தவிர வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய, மாஸ்டர் டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது, சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அயனசயன போகஸ்தானம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய, அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசியே வர்றதுனாலையும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் 27/11/2025 அப்புறத்துலேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக லாபங்கள் செலவுகளாகக்கூடிய, சுப செலவுகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் இருந்தாலும் சனி வக்ர நிவர்த்தி அடைந்து 4ஆம் இடத்தில் மிகுந்த அலைச்சலை கொடுப்பார், சுகங்களை கெடுப்பார் அப்படின்றதையும் மனசில் கொண்டு உங்களுக்கு இந்த மாதம் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் நிச்சயமாக ஒரு 80 விழுக்காடு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.